லீடர் வந்து ஒரு சக்சஸ் இல்லாதவங்க வந்து லீடர் ஆக முடியுமா? அவங்களும் மக்கள் லீட் பண்ணுவாங்களா? நம்ம ஐயா வந்து எந்த கதையிலுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, தெரியாது. ஆனா அவரை வந்து பிள்ளைகள் ஃபாலோ பண்ணி நானும் இவர மாதிரி ஆகணும் அப்படின்னு பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவான். நம்ம அப்பா வந்து நம்ம நினைச்ச மாதிரி பெரிய சக்சஸ் அவர மாதிரிலாம் இன்ஸ்பயர் ஆகல. நம்ம குழந்தைங்களாம் நம்மள ஃபாலோ பண்ணுமா? ஒரு லீடரா ஆகணும் அப்படின்னா பை டிஃபால்ட் நீங்க சக்சஸ் ஆகியே இருக்கும். அதுல வேற இல்லாம கதையே நடக்காது. பை டிஃபால்ட் நீங்க சக்சஸ் ஆகி இருக்கணும். சக்சஸ் ஆகாம நீங்க லீடரை பத்தி லீடர்ஷிப் பத்தி பேசாதீங்க. அது நடக்கவே நடக்காது. ஓகே, இப்ப நம்ம லீடர் போறோம். நீங்க ஒரு லீடரை ஃபாலோ பண்ணீங்க, அது ஒரு பூட்ட கேஸ், சோம்பேறி, மார்க்கெட் போகாது, க்ளோசிங் பண்ணாது, பெரிய சாதனை ஒன்றும் பண்ணாது, பிசினஸ் பண்ணாது, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்களா? ஏதோ ஒரு லீடர் பயங்கர சொல்லிட்டு அவங்கள நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம். இன்னொன்று வந்து சரியான சோம்பேறி, அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணல விட்டுட்டீங்க, அப்படி கொஞ்சம் சாம்பிள் ஷேர் பண்ணலாம். இந்த லீடர்ஷிப் பாடத்தை வந்து நம்ம பை டிஃபால்ட் வந்து உணர்ந்து படிச்சு அப்படி மூவ் பண்ணி படிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி கடைசியில் ஷேர் மார்க்கெட் இருக்கும்போது எனக்கு ஒரு மேனேஜர் கிடைச்சாரு, லீடர். அவர் வந்து காலையில வேலைக்கு போனோம்னா ஸ்டேஷன் வருவாரு. பாம்பேல உங்களுக்கு சென்னை லோக்கல் ட்ரெயின்ல போனவங்க நிலைமை என்னன்னு தெரியும். ஸ்டேஷன் வருவாரு, ஸ்டேஷன்ல வண்டி ஒவ்வொரு வண்டியா பார்த்துட்டே இருப்பாரு. எங்க ஆஃபீஸ்ல என்னன்னா போனாலும் நடக்கும், போட்டாலும் நடக்கும், எத்தனை மணி நேரம் போகலாம், எத்தனை மணி நேரம் வரலாம். எங்க ஆஃபீஸ் அப்படிப்பட்ட ஆஃபீஸ். மந்த் எண்ட்ல எவ்வளவு வேலை செஞ்சான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. இது உலகத்துல நம்பர் 1 கம்பெனி, இன்டர்நேஷனல் கம்பெனி. அதனால இவங்க அட்டண்டன்ஸ் போடுறது அது போடுறதுலாம் கிடையாது. இவங்க சொல்றதான் கணக்கு. இவர் காலையில போய் ஸ்டேஷன்ல நிற்பாரு. வண்டி கூட்டம் கூட்டமா போச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாப்பாரு. ரொம்ப கூட்டமா இருக்குன்னா வீட்டுக்கு போயிருவாரு. வண்டியில ரொம்ப கூட்டமா இருக்காரு. நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், பஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா போகுது, சரி நீங்க சரி பண்றது வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு லீடர் அவரு. அது மாதிரி நீ கிரிக்கெட் இருக்கு அப்படின்னா, எப்பா நீ கிரிக்கெட் இருக்கு வேண்டாம், நீங்க எங்கேயும் போகணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்துருவாரு. வெளியே ரொம்ப சோம்பேறியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சோம்பேறியா வந்துருவாரு. நான் அவருக்கு இல்ல, நான் எனக்கு கை காலம் துருன்னு என்னடா இப்படிப்பட்ட லீடர் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மண்டை காஞ்சி போச்சு எனக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தீபுரி ப்ராஸ்பெக்டிங், ரோட் சைட் ப்ராஸ்பெக்டிங் இதெல்லாம் எனக்கு பண்ணதுக்கு சொல்லி கொடுத்தது அவரு. அதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பக்காவா பண்ணுவாரு. அதுல எந்த சோம்பேறித்தனம் இருக்காது. மக்கள் கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது, சாதாரண ஆளு கூட அவரு கூட போய் 2 ரூபா டீயை குடிச்சுக்கிட்டு அவங்க சுத்திக்கிட்டு இவர் இவ்வளவு பெரிய ஆளு இவருக்கும் தெரியாது. ஆனா அவ்வளவு சிம்பிளா இருப்பாரு எல்லாரும் கூடயும். ரொம்ப 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 இது கம்ப்ளீட்டா இப்படி லீடர் இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு எனக்கு ரொம்ப கூத்து என்னாச்சுன்னா, நான் இவரை பார்த்து மண்டை காஞ்சி உட்காந்துறேன். ஐயோ இவரை பத்தி படிச்சது வேற, இவரை பத்தி செஞ்சுட்டாரு, என்னடா பண்ணு மண்டை போயிருந்தேன். ஒரு சமயத்துல எங்க மேனேஜர் வந்தாரு. அவருக்கு ஒரு ஹெச்ஓடி ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்துட்டு எங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு எங்க மேனேஜர் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? உலகத்திலே நான் தான் சோம்பேறி நினைச்சேன், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, என்னோடய சோம்பேறி உலகத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி எங்க எல்லாரும் சொல்லிட்டாரு அவரு. இதெல்லாம் எங்க மனசுல உள்ளது. அவர் சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாம் ஒரு சிரிப்பட்டு அவரு அப்படி ஆமா சரி, இவரை தூக்குற மாடல் இருந்தாரு, இவரை தூக்கிடலாம் அப்படின்னு அந்த மாடல் இருக்கும்போது தான் உள்ள வந்தேன். அந்த டைம் தான் ரோஸ் ஒயிட்ல இருந்த டைம். அந்த டைம் தான் அப்ப இவர் என் மேனேஜரை தூக்கிட்டாங்க. அப்ப சுரேஷ் நீ நடத்த முடியுமா அப்படி கேட்டாங்க. சரி நான் நடத்துறேன் அப்படின்னு 3 நாள் உட்காந்து பிபிடி பிரசன்டேஷன் பண்ணி 1,80,00,000 பிசினஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பழைய லேப்டாப் கொண்டு வாங்கி அடிச்சு அந்த பிரசன்டேஷன் கொடுத்து 3 நாள் எங்க இருக்கேன் எனக்கே தெரியல, மூழ்கி போயிருந்தேன். வீட்டுல எல்லாம் வளகாப்புக்கு ஏற்பாடு நடக்கு, எல்லாம் நடக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல. காலையில வீட்டுல அவ்வளவு சொந்தக்காரன் என் வீட்டுக்கு வரான். நான் காலையில கிளம்பி ஆபீஸ் போயிட்டேன். ஆபீஸ் போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வந்தேன். வீட்டுல எல்லாரும் வளகாப்புலாம் முடிஞ்சு ஏதோ சடங்கு கழிச்ச மாதிரி வளகாப்பு முடிஞ்சு எல்லாரும் பிரியாணி கிடக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு பிடிச்சி சனி எனக்கு என் மாமியார் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது சரியாவே இல்லை. இன்னைக்கு கூட நினைச்சு பார்த்தா வருது, எவ்வளவு பெரிய கொடூரம் பண்ணிருக்கேன். ஒரு புருஷனா வளகாப்புக்கு ஒரு மனுஷன் பொண்டாட்டி கூட உட்காந்து மாலைகள் எல்லாம் போட்டு சந்திரன் கட்டிட்டு உட்காந்து நான் என்ன பாடுபடுத்திருக்கேன். இன்னைக்கு இங்க இருக்கேன்னு தெரியுமா? அதெல்லாம் அன்னைக்கு பண்ண தியாகம். எல்லாரும் சும்மா உட்காந்து நீங்க விசேஷம் கொண்டாடுவீங்க, மொய் எழுதுவீங்க, குதூகலமா இருப்பீங்க, அப்புறம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அப்பெல்லாம் ஒன்னா கிடைக்காது. இந்த மாதிரி சாவணும், செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். ரைட், பாயிண்ட்க்கு வருவோம். அந்த மாதிரி டைட்டில் உள்ளது அந்த லீடரை பார்த்து. ஆனா ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் அவர் அந்த கம்பெனிக்கு அப்புறம் அவர் எங்கேயுமே ஷைன் ஆகவே இல்லை. நிறைய இடத்துல வேலை பார்த்து கடைசியில் என்கிட்ட வந்து வேலை கேட்டாரு. வேலைகள் இருக்குமா சுரேஷா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எந்த லீடர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லையோ அவங்க எப்ப பார்த்தாலும் சக்சஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். எங்க நின்னாலும் வாரா வரியா வரியா யார் பெருசுன்னு பார்க்கலாமா, வேலையிலும் சரி. இன்னைக்கு சொல்ல வரியா, ஒரே நாள்ல 100 பேர் தீபுரி பண்ண வரியா, இன்னைக்கு யார் வந்தாலும் சரி நான் டப் கொடுக்க ரெடி. 40 பேர் பக்கத்து கைகாலம் நடக்கும், 400 பேர் பப்பமா அப்படி காலையில நைட் வரைக்கும் நிற்க முடியுமா, ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, படிப்பு வரையா, ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு அவனை இறங்கி அடிக்குமா. இப்ப வந்து எதுக்கு சார் உங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கு சார், இந்த கதையெல்லாம் நம்ம வச்சுக்கிறது என்ன? என்கிட்ட எந்த நடந்தாலும் சரி பண்ணி போயிட்டு இருப்பான். என்கிட்ட வந்து ஏன் உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கு, இந்த டைலாக்ல நமக்கு நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன வேணா நடக்கட்டும் அதுக்கு ஒரு பாரு நான் நினைச்சேன். இப்படி ஒரு லீடர் வந்து எல்லாமே எதிர்த்து நின்று அந்த லீடர் எப்பவுமே அந்த ஆட்டிடியூடு, திங்கிங், தாட்ஸ் அப்படி நிற்கணும். ஸோ லீடர் சக்சஸ்ஃபுல் இல்லாம இதை எல்லாமே யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. லீடர்ஷிப்ன்றது வந்து நான் இந்த வீடியோ பார்த்து அந்த இதில் பார்த்து தெரிஞ்சு, இப்போ நம்ம ஒருத்தவங்க சோம்பேறி இருந்தாலும் மொத்த டீமே வந்து தோத்து போகுது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு செகண்ட்னால வந்து
அந்த 3 பேரும் தோக்குறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தாலும் நம்ம அந்த ஒரு செகண்ட்னால 3 பேரோட இதுமே எதிர தோத்து போகுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார்.